வந்தேனுங்கு. ஒரு பலத்த கைத்தட்டுடன் வரவேற்கலாம் சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சார்பு ப்ரோ. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிவகங்கை மாவட்டக்காரே வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சிவகங்கை மாவட்டக்காரே வந்தானுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டுகள் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டுகளை எடுத்து கூறி ஆட்டங்கள் ஆடி பாட்டுகள் பாடி அழகான கோமாளி வந்தேன். உட்காரு சித்தப்பு. ஆட்டங்கள் பாடி பாட்டுகள் பாடி உட்காருங்க சித்தப்பு. அமைதியா நடத்த பாருங்க. வாங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். நாட்டுக்கு 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 வாங்க 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 வாங்க. கிலோ 100 கிலோ 10 கிலோ 100 நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். பூண்டு 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 ஒரு விட்டு விஜய். பூண்டு வெள்ளை பூண்டு 100 ரூபா கிலோ. ஒரு விட்டு ஒரு வந்து விஜய். காதல் கீதல் பண்ணாதீங்க ஓயே. ஒரு விட்டு ஊரு வந்து லவ்ஸ் கிவ்ஸ் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா நேம் டேமேஜ் ப்ரோ. ஊர்ல உதவாங்க முடியலப்பா. கட்டி வச்சு உதைக்கிறாங்க ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே. அதாவது கதைகின ஆரம்பத்தில் இங்க வணக்கம் வணக்கம். ஆனால் மை சட்டு உண்மையிலே சுமதி சட்டு சொந்த சட்டு தானப்பா. இவன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லையே, பனியார ஊத்துற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. ஏன்னா என் தம்பிகள் பூராமே அறிவு சார்ந்த பிள்ளைகள் அவங்க. வாழ்த்துக்கள்ரா தம்பி. அண்ணே மாவு புளிச்சிருச்சுன்னா என்னென்ன பண்றது? அவனை உடந்துக்கிட்டு சூம்பு என்னது உன் வேலை மாதிரிதான் பாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த ஊருக்கு தறிக்கும்மன்னு பேர் வச்சிங்க. வாழ்த்துக்கு. ஓயின்லாம் வைக்கக்கூடாது. அவனுக்கு என்ன பிரச்சனையோ. என் தம்பியே எங்கள் அண்ணங்கிட்ட நான் ஒரு நாள் நடிச்சு போகிறது வயசுக்கு வர்றது மாதிரி, பொண்டாட்டியை படுத்துகிற மாதிரி. அப்புறா அவனுக்கு லேடிஸ் அமையலை. காலி தூமியை குடிக்குமானே. கும்பாசி நடந்துக்கிட்டு விநாயகர் கும்பாசி வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டுலாம் பார்க்குறியோ என்ன? யாராருக்கா அமைச்சுடுறேங்கிற உன் கூட இருக்கே தம்பிக்கு ஏதாச்சும் செட் பண்ணி விடுனே. நீலகண்டா நீ குனி சி தாண்டா உன்ட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் உள்ளூர் ஆளுக இல்லைன்னு நான் சொல்கிறேன். வெளியூர் எங்கள் அண்ணன் தம்பியை கை தூக்குங்க. கோச்சுக்கிறாம எனக்கா ஜெவியா தறிக்கொம்பனுக்கு எதுக்குப்பா நாடகம் நக்கல் முதுவன்றியலா? இதுதான் நான் சம்பாரித்த சொத்து. நாடக கலைஞர் சம்பாரித்த சொத்து. மாமா ஆரம்ப காலத்தில் எங்கள் மாமா முதற்கொண்டு நாங்கள் நாடகம் ஆடுவோம். அவர் பெரிய வாத்தியார். இவர் அப்போ சொல்லுவார் என்கிட்ட, மாப்பிள்ளை அடல்பாலில் வந்துருச்சு, என்னென்னமோ நிகழ்ச்சி வந்துருச்சு, நம்ம நாடகத்தில் கூட்டம் இல்லையா மாப்பிள்ளை, நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் மாமா. இந்த உறவுகள் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றி. மைசெட்டு கொஞ்சம் எக்கோ வைக்க முடியுமா? அல்லோ அல்லோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி. ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டமா கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. பக்கத்தூர்ல இருந்து ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. பெரிய தானாதி உள்ள ஓட்டாரு கட்டபொம்மன் நாடகத்தில். விசிறிய விதிக்கிறியா முண்டை கனத்த முண்டை. என்ன பாடுறன்னா அதை வாங்கி பாடு. நக்கல் மயிர் பண்ணாத. பரம்புக்குள்ள ஆளை வச்சு தாயில் கம்பு கூட்டுக்கு மட்டும் வெட்டி அடிஞ்சிடப்போம். ஏற்கனவே சிரைச்சிட்டாங்கடா. சாரி ராகு. நம்ம இங்கே ஒரு அதிசய போலா கச்சிருக்கிறேன்னு அது சிரிக்கிற. சரி பொம்பளை மாதிரி இப்படி இப்படின்ற என்ன சித்தப்பு? டே சட்டி போடலடா. அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஒரு போலீஸ் ரைடு வந்துடும். அப்புறம் அழு வந்து கூடிருச்சா நன்னானே. அழு வந்து கூடிருச்சா என் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில் நன நன்னானே சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. ஒரு சோக்கர்
கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அது வந்து கூட்டிருச்சான் நன்னானே நம்ம ஆடர் அந்த கூட்டத்துல நான் சித்தப்பு போடுறா அது வந்து கூடிருச்சா நன்னானே சித்தப்பு போடுறா போடுறா ஒரு ரம்மி வாடா இங்க பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம் பாடி மங்கிடுவோம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம் இங்க 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 பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம் பலஜ மறக்க வேணாம் யராசா நம்ம பக்குவமா நாடாடுவோம் யராசா போடு பழசு மறக்கலையே ரே ராசா நான் பழசு மறக்கலையே ராசா நாம பக்குவமா நாடகம் ஆடுவோம் மகராசா கலப்பையதான் எடுத்து மாடுகளை தான் பூட்டி ஆமோ கேட்ட உலக வேணும் சம்சாரி நம்ம விவசாயத்தை காக்க வேணும் ராசா காவோ எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ பொழுது இருட்டுதடி உள்ள வாட காத்து வீசுதடி புள்ள வாட காத்து வீசுதடி ஓரா வாட காத்து வீசுதடி புள்ள வாட காத்து வீசுதடி நல்ல வைக்க போற போடுவோம் ஐயா மாமா இன்னைக்கு ரைஸ் முள்ள பூட்டிட்டாங்க ஏல மாமா இன்னைக்கு ரைஸ் மில்ல பூட்டிட்டாங்க ஏல மாமா ஓடு தந்தனாத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ மாடு ரெண்டும் மதுரை வெள்ள மணிக ரெண்டும் தஞ்சாவூர் பாடுறது மறு வெள்ள மணி இரண்டும் தஞ்சாவூர் குட்டி ரெண்டும் கும்போகோணம் பொன்னம்மா நம்ம குனிஞ்சு நினைஞ்சு நடுவான் சின்னம்மா போராஜ் பச்சை துண்டுக்கு ஒரு அண்டா போறா அப்பா மாட்டை பிடிங்க கைத்த பிடிக்காதியப்பா ஒரு ரெண்டிருச்சு உள்ள தறி கொம்பேன் கிராமம் பிள்ளையாரு கும்போ வயசுத முன்னிட்டு ஊரு திரண்டிருச்சு தறி கும்பம் கிராமம் நம்ம பிள்ளையார் கோயில் கும்பாசகத்தை முன்னிட்டு மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் எரு ஊட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் எரு ஊட்டி பயங்காட்ட உழுது ஓடு செல்லக்கண்ணு நம்ம விவசாயத்தை காக்க வேணும் நல்ல கண்ணு இறந்தாரு விவசாயத்தை காக்க வேணும் நல்ல கண்ணு இந்த நெல்லு நான் எதுல குறைச்ச சொல்லு ஆமா இந்த நெல்லு நான் எதுல குறைச்ச சொல்லு எல நட்டு நட்டு நடவு நட்டு நான் தாங்க முறா நட்டு ஓடுறா நான் வாரேன் நாடகத்துக்கு வேதனைப்பட்டு ஐ எம் ஸ்பீடிங் வீட்டுல ஒரு கிளட்டும் போய ராஜா இன்னைக்கு வினையிலத்து தானே எழலாசா ஏலோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா எலேலோ திருப்பரங்குன்றத்துல முருகா ரோகரா பழனி மொட்டடா திருப்பரங்குன்றத்துல தெங்காக்கம்மா ஓரத்துல நம்ம தெங்காக்கம்மா ஓரத்துல தெங்காக்கம்மா ஓரத்துல நம்ம தெங்காக்கம்மா ஓரத்துல பறந்து வந்து நிக்கிது பரம்பு பட்டி குளிச்சாமி இல்ல இல்ல நண்பா போயிட்டேடா குளிச்சாமி எல்லையில நம்ம குளிச்சாமி எல்லையில ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ எலேலோ எலேல மாமா ஏலேலோ ஏலேல மாமா ஏலேல மாமா ஏலேலோ ஏலேலோ புரானே புரானே அம்புளைய இந்த குண்டம்மா விஜய் புள்ள நம்பளைய என்னோட தா விஜய் என்னோட அக்கா விஜி என்னோட வாடா நம்ம ஒத்துமையா நாடகத்தை கப்பமுடா என்னோட
என்னடா எல்லாரும் வாடா தந்தனத்தானே தந்தனத்தானே எல்லோ கமானி எவரிபாடி. கைதட்டின எங்கள் அப்பைங்களுக்கெல்லாம் நன்றி, என் தம்பி எங்கள் அண்ணங்களுக்கு நன்றி. நீ உட்காந்துருக்கிறது எப்படியும் அந்த ஸ்டாண்டை தள்ளி விட்டுருவேன். அவன் ஒரு பிறத்தினி கூதிமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்குத்தான் நாடத்துக்கு வரையான்னு தெரியல. மயிருமே பேரன்பு கொண்டு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் கலிச்சேரி காளி முனியிட்டையும் 18ஆம் படிக்கிட்டையும் நான் ஒன்று தான் வேண்டிக்கிறேன். அடுத்த பிறவியில் நான் தமிழை நான் பிறக்கணும். இந்தா குலவை ஓட்டேன் சோழியை முடிச்சிட்டா இல்லை, அப்புறம் பிறக்க முடியாது. அவன் கர்ப்பத்தடை பண்ணிடுவான்டா. அவன் என் தம்பியை தான்டா எனக்கு எதிரி. உலகத்திலே தமிழனா பிறக்கிறது பெருசு கிடையாது. இதே ஒரு புண்ணியமான பிறவி எனக்கு பொறுத்தளவு. தமிழன் தம்பி கடாவேல விட்டு நீ கூரை வச்சு அடிச்சு போடுவேன். அப்புறம் என்ன குலவை ஓடுற பெரிய தாள் முளைப்பாரி தூக்குறேன் வாயில் பிடி குலவை ஓடுவாங்க. அவனாது உன்னை செய்ய கூப்பிட்றாங்க. இதே ஒரு சின்ன குதிமே. வணக்கம்டா என் உயிரில் மேலான என் அண்ணன் தம்பிகளே. அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர்த்தையும் உருவாக்கி எனக்கு சொந்தங்களாக கொடுத்த என் அன்பு தாய்மார்களே, எல்லாத்துக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அடுத்த டீம் ரெடியாக இருங்கப்பா. 3 நிமிஷத்தில் இறங்கணும், நான் கிராச் பண்ணி போடுவேன். யார் ஒரே டிஜெட்டாக போகிறாங்க? உள்ளூரா? உண்மையிலே இந்த தறிக்கும்பன் இளைஞர்களை எம்கேஆர் வாழ்த்துனேன், வணங்குறேன் தம்பி. சூப்பரா என் தம்பியை. கட் அவுட் வச்சுருக்காங்க, அப்படி தான் வைக்கணும். கட் அவுட்டு பைபாஸை மறைச்சி வைக்கணும். ஆனால் ஓரமாக வச்சுருக்காங்க. வாசகம் சூப்பரா தம்பி. சில ஊருக்கெல்லாம் தம்பி சூத்தரிச்சு போவேன். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அவன் பாருவேன். இது ஒரு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு கேதத்துக்கு போயிருந்தேன். பொண்டாட்டி புருஷனை அந்த ப்ரெஷர் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் அதை போட்டு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே அழுகுது. எப்பா இன்னைக்கு ஏன் ஜாமியா உடனே விட்டா யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே மகளை கூப்பிட்டு அந்த உலை ஓச்சிட்டான்னு பாருடி. இங்கே அழுதுகிட்டே உலைய கேட்க சொல்லுது. அந்த மாதிரி நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் கொலை ஓட்டுக்கிட்டு இருக்கேன். கொலவை ஒருத்தன் அதிகமாக போகிறான்னா மாவோட அதிகம். மாவு ஓடுற வந்தேன். இந்த மாதிரி என் சிங்க என் தம்பி வந்துட்டேன். என் சிங்க வந்துட்டேன். குசு ஓட்டானா செத்தாங்க தலை. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பகுதிக்கு என்னை அழைத்து வந்த தறிக்கொம்பன் கிராமத்தார்களுக்கு முதல் நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஒரு நாள் ஒரு ஊர் ஒரு உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்க அதிக சொந்தங்கள் இதெல்லாம் அது கிடையாதுன்ட்டேன். இந்த அகராதி மயிரா பேசுகிறான். இதுக்குத்தானே தமிழ்நாடு நக்குன மாதிரி இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு பலிக்காதுடா. எப்படி பலிக்கும்? அவர் அதில் பெருமையாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஐயா நான் செத்தாலும் இந்தியாவை நம்பலை, தமிழக இளைஞரை நம்பி சாகிறேன்ட்டார். இருந்திருந்தால் இவங்களே கொண்டிருப்பாங்க. அவர் பேசிக்கிட்டே இருந்திருப்பார். அவர்கிட்ட பக்கத்தில் வந்து இடியப்பம் இருப்பாங்க. இதில் நாட்டுக்கு நின்றுருப்பார். பெரிய பெரிய ஞானிகளும் தாயிகளும் பிறந்த பூமி. சாதித்த முப்பாட்டங்கள் கால் தூசி பெற மாட்டான். நம்மெல்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். இந்தா சோழியை முடிச்சிட்டாங்க. இந்த நாடகத்தை கருத்திட்டாங்கல்ல, சொல்லி வாய மூடலை. இந்த நோனிமையனுக்கு இங்கே என்ன வேலை? பார்க்கறதுக்கு இடமே இல்லையா? தண்ணி தொட்டிக்கல வேணாலும் பார்ப்பான நாடகம். கொஞ்ச நேரத்தில் தாள் நீர்மாலைக்கு போக தெரிஞ்சாங்க. இந்த நாடக காசை வாங்காமல் நான் தெருவில் சூம்பிட்டு தெரியவா? கமிட்டியா? நாடக அமைப்பாளரா? நக்குன மாதிரி இருக்கேன். ஏ பெரியப்பா போய் அங்கிட்டு போய் பாடு. கொஞ்ச நேரத்தில் அரிச்சந்த நாடகமா மாற தெரிஞ்சு காட்டுக்கு போன என்ன தன் கண்மணி. பெரியவர்கள் தன்மை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் சைட் பார்வர்டு. பெரியவங்களை பார்த்து இளைய சமுதாயம் திருந்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு பெரிய ஆளு தான் பூரா யூத்து மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இந்தா இடியப்பம் என்ன பண்ண காத்திருக்காங்களோ? தம்பி ஒன்று சரிங்களா? ஒரு 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றி நீ எரிச்சிரு ப்ளீஸ். ஸ்டாப் இட். என்ன தொண்டை முண்டாது? மாடுகிட்ட முளக்கச்சில வெதரில் அடிச்சு செத்து போயிடும். இதே காமெடி இன்னைக்கு. என்னது வெதர்லாம் கொட்டையானு? ஏன் அவனை பிதிக்கு பாரு. என்ன சோறா வந்துக்கிட்டு இருக்கு.
இந்த காமெடிக்கு இவன் சிரிக்கிறான் பாரு, அதிசயம் மயிரா. அண்ணே இந்த சட்டை நீ எதுக்குடா சிரிக்கிற? ஆடியன்ஸ் உறவுகள் சிரிக்கணும்டா. அண்ணே சித்தப்பூ காய போடுறேன் பாவம். என்னடா தண்ணியில் வந்த காக்கா மாதிரி. ஏப்பா எது எது இருக்கா இல்லையா? துண்டு இருக்கான்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் மிரண்டு வச்சு எது இருக்கான்டா. எப்படிடா அது கும்பாபிஷு வந்து இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அண்ணன் நினைக்கிது சரி அடிவல்லைன்னு நினைக்கிறீங்கள. இப்போ தானடா கட்டை ஓட்டு பற்றி பேசினேன். அதுக்குள்ளே கட்டை ஓட்டு வைக்க தெரிஞ்சாங்களாடா. ஒரே சிரிக்கும்னு இந்த காமெடி எதிர்பார்க்கல. அவர் நகைச்சுவை நடிகர் ஆகிட்டார், நான் தெருவுழுதுறேன். எப்போ வேறு ஏதாவது போர்வை கூட இருந்தால் கிழிச்சு போடுங்க. இப்போ இது மசூரில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது கட்டிகள் இங்கு பப்புனாக நடிக்கும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக உன் தம்பி நீ பெரிய மையனை சித்த மையம் இங்கே ஆறுமணியத்து கொண்டிருக்கின்ற இளச்சவையை சோறு ஓட முடியாது பெருங்கொண்ட ஒரு திணிப்பைய மகன். என்னடா சிலாப்புகள் நிற்கிறியா? புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த விதையை போட்டேன் இன்னைக்கு மரமாக நிற்கிறேன் என் தம்பி. வாழ்த்துக்கள் மணிகண்டன், வாழ்த்துக்கள் என் செல்லக்குட்டி. தம்பி தோப்பூர் மருதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அடி பிரிச்சிருவேன். இது என்ன அடி? வீட்டில் வந்து பார்க்கணும். அங்கே ஒரு செட்டு கட்ட வச்சுருக்கேன். என் அன்பு மாமா பெரிய வாத்தியார் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறார் ராஜா மாமா அவர்களுக்கு பொன்னாடி ஒத்துக்கிறப்படுது. இங்கே தாளமித்து கொண்டிருக்கும் நீளத்தை கண்டேன். பசு போயிடுச்சு. நயினார் கோவில் காவல்துறை சார்பாக அவர்களை எங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு அன்போடு அழைக்கணும். எதுக்கு இப்படி பிடிக்கிற கையில் மைக்கு? எதுக்கு இங்கே பிடிக்கிற? நரம்பு தலைச்ச கையை நீட்டு ஏன் பயப்படுற? திரு காவல்துறை சார்பாய்வாளர் அவர்களை எங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நீ சொன்ன நல்லா சொல்லுவீங்க. போலீஸ்ல ஒன்று சொல்லி கொடுத்தேன், கணேஷ் பேல ஓட்டேன் நினைப்பான். அதுபோல் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய யாராக வந்திருந்தாலும் உடனே மேடைக்கு வருமாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு வாரமாக மின்னொலி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சுமதி ஆடியோஸ் உரிமையாளர் பாலன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதேபோல் நமக்கு பிடிக்காத லூசு கண்ணு வட்டுரும் மாமா கதிரவேல் மாமா அவர்களே அன்போடு மேடைக்கு வருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நொட்டுது. நீ யாருன்னு சொல்லு. அன்பு மாமா கதிரவேல் மாமா அவர்களே அன்போடு மேடை கலைக்கின்றோம். தமிழை என்னைக்குமே வீரன். அப்படி நெஞ்ச நிமித்திட்டு பேசு. மதிப்பு மரியாதைக்குரிய இங்கே வருகிறது உள்ள சார்பு ஆய்வாளர் வீர தமிழச்சி அவர்களே மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நீ மைக்க பிடிவா. இங்கே வேற யார் வரணும்? கிராம நிர்வாக அதிகாரி காலையில் வர்றாப்புலையா? வீட்டுக்கு கூட ஒரு எட்டு போயிட்டு வா. வேற யார் ப்ரோ? வர பற்றிக்கிடுவான். அதிகாரி வர்றான், அங்கிட்டு போ லூசு. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயகின், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயகின். என் இந்திய தேசமதி ரத்தம் சிந்திய தேசமதி, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த் 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 ஜெய் ஹிந்த். நீ முந்திரி வைக்கவாவே. இங்கே எது வராதுன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்தில் வர தெரிஞ்சாலும் 108
அது காரணமே பற்றி எனக்கு தெரியுது. அவர் விழுந்தது காரணம் மருதுதான். அங்கே டேபிளை பிடிச்சி நின்றுருக்காரு. அங்கிட்டு கோவில் நிர்வாகி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகின்றோம். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இந்த ஐயா இந்த தம்பி நீங்கள் பேசாமல் இருக்கன்னு ஐயா அந்த 10 பேர்த்த விரட்ட முடியுமாயா? அவங்க எப்படி நீங்கள் காலி பண்ணிடுவாங்க இல்லையா? அவர் உண்மையிலே நாடக அமைப்பாளரா? அவர் அண்ணே அவர் துண்டை போட்டு விட்ருங்கண்ணே. அண்ணே அவரை போட்டு விட்ருங்க. அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் போட்டு விட்ருங்கண்ணே. எப்படியா தூக்கிட்டு வாங்க. அண்ணே 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 மனுஷன் வந்து குடிக்கிறேன் பூரா கெட்டவே இல்லைண்ணே. ஆமாம் அவனை கூட்டுவாங்க. கோவில் பூசாரி மூக்கன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேணாம் வேணாம் விடு விடு பாவம் இன்னும் வேணாம். பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். ஏன்னா ஒரு டீ கடை கூட இல்லையாண்ணே? டீயே இல்லையாடா? எங்கே இருக்குது அண்ணே? டீ வாங்கிட்டு வாங்க நடிகர்களுக்கு. அண்ணே அண்ணே டீ ப்ளீஸ் ப்ரோ. ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் மாதிரி தான். எதை சொல்லாத எதை சொல்ல அண்ணே. நீ எதுக்கு போடுற அண்ணே? நீ எதுவும் பேசக்கூடாது போயிருப்பாங்கட்டு அப்படியே புலம் தள்ளிடுவாங்க விட்டா. உண்டக்க மண்டக்க வழியே யாருக்கு பொன்னாட பார்த்தணும்னா விட்டு போகாமல் போடுங்க. நாளைக்கு அது ஒரு குத்தமாக வந்துடுமண்ணே. ஏன்னா நீங்கள் விநாயகர் கோயில் கும்பிடலாம். இதில் ஒரு ஆள் நான் மெம்பர் உங்களுக்கே தெரியாது. எந்த ஊரில் சாமி கும்பிடுறீங்களோ அந்த சாமிக்கு உரிமை உண்டு, அந்த மக்களிடையே எனக்கு உரிமை உண்டு. சரிதானே ப்ரோ? இப்போ நான் துண்டு வாங்கினது எதுக்கு வாங்கினேன்? தறிக்கொம்பு கிராமத்தாரில் போடுற துண்டை ஒத்தால் நான் ஏற்றுக்கிட்டது எனக்காக ஏற்றுக்கல, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். சரிதானப்போ? ஏன்னா காலாஞ்சி பை கொடுக்கல, நான் வாங்கிக்கிட்டேன். நமக்குள்ளே தாய் உள்ளே இருந்துக்கிறோம். பொன்னாடையை போத்தி பொன்னாடை போத்தனையே உண்மையிலே அருமையான சாப்பாடு. மேடையில் முள்ளலி கொட்டினது யார்? இங்கே வா அண்ணே. உட்கார முல்ல விஜி கனத்த முண்டை, அந்த முண்டை அதில் குத்தி பிடிச்சி பப்புள் வந்து வாயை வச்சு முள்ளை பிடுங்கினேன்ப்பா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகம்னே. குத்துனது முள்ளு தானாண்டா? ஆமாண்ணே. முள்ளு வந்தா பார்த்தியா போயிட்டாருவார். முள்ள எடுக்க போல பேக் சாட் அடிக்க போயிருக்க போல. 5 நிமிஷத்தில் டீ வந்துடும். பொழந்து ஓச்சு. எந்த ஊராக இருந்தாலும் என்ன கடை வேணாலும் போடுங்க, வியாபாரம் ஓடும். குறிப்பாக டீ கடை ஓட கிளம்பிருச்சு எங்கள் அண்ணன். கணேஷ் போயில கடை ஓடக்கூடாது தம்பி, அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் கணேஷ் போயிலன்னு பேர் யார் வச்சா தெரியுமா? அது யாருக்குமே தெரியாது. முத கணேஷ் போயில போட்டேன் பேர் கணேசன். எப்படின்னு எவ்வளோ கரெக்டாக சொல்கிற? இப்போ தான் நான் யோசிச்சேன். தம்பி நீ காமெடியை கெடுக்கிற, குறும்பி தடிச்சு போவேன். இதுக்கு தாண்டா 21 வருஷமா அந்த மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்படி தான் அடிச்சு விடுறது. சரி 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 ஏதோ செய்ப்பா. கணேஷ் போயில போடுறதுனால் என்ன தீமை அப்படின்னா, வாய்கள் பீவாட வரும், சி வராது, எல். என் அன்புக்குரிய நண்பன் இளஞ்சம் ஒரு மண்ணின் மைந்தன், பெருங்கொண்ட ஒரு முளப்பாரி வளர்க்கக்கூடிய ஆன்மீகவாதி. வணக்கம் ப்ரோ. எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? ஒரு தடவை பார்த்துட்டா கரெக்டாக சொல்லிடுவேன். ஒரு 100 ரூபா விடுவேன். என்ன வேணை கண்ணாடி போடலை. கணேஷ் போயில போட வேண்டாம், பூலிப்பூ வைக்க வேண்டாம், ஆன்ஸ் போடுங்க. போட வேண்டாம். வெத்தலைக்கு அதுக்கும் போடுன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. பூலிப்பு கிடையாது. ஏன் பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பார்ப்பானப்பா, அதே வாய்ஸாக இருக்குவார். அன்றைய காலத்தில் எந்த சீக்கில்லாமல் என் பாட்டைங்க வாழ்ந்த காலம். எதற்காக? வெத்தலை. வெத்தலை போட்டால் ஆயில் கூடுமா? பல்லுகள் அவ்வளோ சீக்கிரம் விழுகாது வெத்தலை போட்டா. சுண்ணாம்பு எதுக்குண்ணே போடுறாங்க? சுண்ணாம்பு ஏன் போடுறாங்கன்னா, அதுக்கு நிறைய பேர் இருக்கு வெத்தலைக்கு. முதல் காம்பு, மடிப்பு, சுண்ணாம்பு, உள்ள வைப்பு, துவர்ப்பு, துப்பு. பாரி வளர்க்குற ஒரு பேர் என்ன வேலை? பேர் என் அன்பு சகோதரன் மணிகண்டன் இளஞ்சம் ஒரு மண்ணின் மைந்தன். எனக்கு 200 கொடுத்த மறக்க முடியாத கிராமம். நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே
முத கிடாத்திருக்கே ஆறுமணி சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் என்னை இந்த பகுதிக்கு அறிமுகம் செய்த புண்ணிய கிராமமாம் இளஞ்சமுறை மறக்க மாட்டேன். நன்றி என் அன்பு உறவே, நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த பக்கமும் மறக்க முடியாது. என்னை முத அறிமுகம் செஞ்சது குளூர் மணி மாமா. தன்னுடைய கிராமத்தில் வந்திருக்காருங்க மாமா. ஒரு நல்ல மனிதர் உண்மையிலே எங்கள் மாமா. ஒரு காலத்திலே இவரை போன்ற கலைஞர்களை பார்த்து தான் நான் நாடக நடிகராக வருவதற்கு என்னை தூண்டிய அத்தனை கலைஞனில் குளூர் மணி நகைச்சுவை நடிகரும் ஒருவர் என்பதை பெருமையாக சொல்லுங்கள். தான் வந்த பாதையும் வந்த வழியும் மறக்கக்கூடாது. எனக்கு வாத்தியார் என்பது குரு என்பவர் ஒருவர். ஆனால் குருவோடு இருந்து பாடங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் இங்கே இருக்கின்ற பல லட்சம் உறவுகள் என்பதை நான் பெருமையாக சொல்லுவேன். எல்லாத்தையும் நகைச்சுவை இருக்குப்பா, உங்கள் எல்லாத்தையுமே திறமை இருக்குது. இவ்வளோ கூட்டத்தில் ஒரு தம்பி மட்டும் இத்தனை கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறானே அந்த எத்துப்பள்ளு முண்டை, அதற்கு என்ன காரணம்? அவன்ட்டெல்லாம் பொண்டாட்டி அரைச்சனும் குடும்பம் நடத்த முடியாது. இவன் பாட்டுக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு கொண்ட நம்பரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். சுமித்தா சுமித்தா சுமித்தா. இன்றைய காலத்திலே நாட்டில் என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தான், லேடிஸ் கிடைக்கல. தொங்காசு ஏலம் கேட்கறது கேட்கலாம். பொன்னிச்சாமி மையம் 100 ரூபா தொங்காசுன்றான்டா. அங்கே கப்ளிங்கு தம்பி அவனுக்கு ஒரு 1.5 கிலோ நிறுத்து போடு. பெரிய குடும்பத்து பையன் 1.5 கிலோ கப்ளிங்கை போட்டு விட்டு யானை கப்ளிங்க கழட்டி கொடு. அண்ணே கம்ப்யூட்டர் திராசு வேணும்னே. என்னப்பா? கம்ப்யூட்டர் திராசு வேணும்னே. கம்ப்யூட்டர் திராசு ஆமாண்ணே. மருது அடிச்சு விடு உள்ள இருக்கு. என் தம்பியெல்லாம் பள்ளிக்கூடம் போய் படித்து பெரியாளை வர வேண்டும். பெரியப்பா எந்த ஊர் பாஜல்ல? காவனூர். இருப்பா, ஒவ்வொரு பேராக சொல்லுப்பா. எஸ் காவனூரா என்ன காவனூர்? கீழே காவனூர் சுப்பிரமணிய சுனாமகம், வேலுமுருகன் மதயாபகம், வேலம்மாள், புகழேந்திரன். மொத்தத்திலே நம்ம ஊர் காவனூருக்கே அர்ச்சனை பண்ணிடுறேன். எல்லாம் நல்லா இருக்கணும். போங்கோ புண்ணியாச்சத்தை கலந்துக்கோங்கோ. ஏன்னா ஸ்ரீதர் ஐயர் இருக்கார்ல அலங்கநல்லூர், சொந்த பெரியப்பாமையன், அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே. அதிகரை பிரவீன் தம்பி இங்கிலீஷில் இருக்குப்பா. இன்ஜினியர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி என் தம்பி, நன்றி தம்பி. நீங்கள் தானே இன்ஜினியர் தம்பி. அடுத்து அன்பாலயத்தில் ஏதாவது கட்டணும்னா நீ ஏதாவது பண்ணி விடுப்பா. ஒரு சாங் ஒன்று பாடிக்கிறேன். ஹலோ 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 உட்காருப்பா. இந்த சாங் பாடினவுடனே எல்லாம் யாராவது ஒரு சின்ன பையன் மேடையில் ஏறணும். முனிசாமி மகன் கார்த்திக் அதான் இந்த கிராம தறிக்கொம்பன் உறவுகள் சார்பாக 201. நன்றி. ரெடி? இந்த அவன் கொடுத்து விட்டானா? என்ன பண்ண காத்திருக்காங்களா? எப்பா நீங்கள் தாளடி கோட்டையா? ஐயோ பூரா என் தம்பிகளே, எனக்கு தெரியலடா தம்பி. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை மட்டும் வீட்டுக்கு போச்சுடா. தாலியடி கோட்டை மறக்க முடியாத கிராமம். அன்பையும் ஆதரவையும் எனக்கு தந்த கிராமம். என் அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இம்புட்டு பேர் வந்திருக்கில்ல, 200 கொடுத்தா ஊருக்கு ஏதாவது அசிங்கம் இல்லையா? இன்னும் ஒரு 800 மட்டும் தம்பி, யார் பாக்கெட்டில் எடுத்துட்டு வாப்பா. 800 மட்டும். சோறு அங்கனே எடுத்துட்டு வரணும். இங்கே வந்து 500 தானே வர்றேன். காசுக்காக சொல்லவில்லை. பிறருக்கு உதவி செய்யத்தான் பணம் தேவை, ஆடம்பரத்துக்கு அல்ல. பசிய போக்கத்தான் காசு தேவை. உன் பேர் என்னங்க? போ தலையிடு கோட்டை கவி. ஐயோ, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உறவுகளை பார்க்கும்போது ஞாபகத்துக்குள்ள மன்னிச்சுக்க கவி. என் தம்பி நிறைய உதவி செஞ்சிருக்கார். கவி என் தம்பி சார்பாக 501. ரொம்ப நன்றி. சரி உட்காருங்க. ஆமாம் நீங்கள் இருக்கணும். என்ன கேபிள் இழுக்கிறாங்க? என்னடா சாங் ஸ்டார்டிங் கப்ளிங். தம்பி ஏதாவது சொல்லாதே, அண்ணன் அந்த மைண்ட்லேயே இருப்பேன்டா ப்ளீஸ் தம்பி. மாட்டு கோமியம் என்னடா பண்றியா? முயக்கு நீ இது கட்டுறானா என்ன? தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம ராமநாடு அப்துல் கலாம். ஆமா, தென்பாண்டி ராமநாடு, ரொம்ப நாமநாடு அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு,
நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? ராமேஸ்வரத்துல பேய்க்கரும்பு அங்க படுத்திருக்கார். அவர் சாகவில்லை, அவர் விதையா இருக்கார். அந்த விலையிலிருந்து உழைத்து வருவது இளைஞர்கள். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையை முடைத்து காட்டி உலக நாட்டுக்கு பயங்காட்டினார் ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு ஆற்றலையை வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களாம். எதன் பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் கவனிங்க மாணவ செல்வங்களே, இந்த வரியை கவனிங்க. பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் தாத்தா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமன் கோயில் இருக்கு பக்கத்தில் தாண்டா இலங்கை. அதற்கு முன்னாடியே பேய்க்கரும்பு சாதித்து படுத்திருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். வானத்தில கனையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கனையேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். நாடே மறக்காதையா அந்த நல்ல மனிதனை காணாமையா. உலக நாடுகள் மறக்கலாமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை. இந்த உலகத்தில் உள்ள என் தமிழ் உறவுகள் மட்டும் நாங்க மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்த நடுவில் இருக்க எல்லாம் ஆங்காங்கா கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. என்ன சித்தப்பு அப்போ வடக்கு கிரனூர் வாழ வச்ச நன்னாடு. வடக்கு கீரனூர் என் உறவுகள் சார்பாக, என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 101. பேசாமல் இன்னைக்கு உனக்கு காது ஊத்து வச்சிருக்கலாம், மொய் வாங்கியிருப்பேன். மற்ற பப்புனுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ரசிகர் என்று சொல்வது போலித்தனம், உறவுகள் என்று சொல்வதுதான் உண்மைத்தனம். இதற்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சில பேர் கூட பிறந்தேன்னு சொன்னால் கோவிப்பாங்க. இவன் போய் நம்மளோட பிறந்தோம்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜாதி, என்ன மதம், எந்த ஊர், எந்த மாவட்டம் எனக்கு தெரியாது. என் கூட நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோவிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்னை ஏற்றுக்கிறீங்க. உங்களோட நான் கூட பிறந்தவன், ஏற்றுக்கிறீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னத்த அந்த உலகத்தில் போங்க. அதிக நாள் யாரும் வாழ போகிறதில்லை. அதே மாதிரி நிறைய நல்லவனாக இருந்துடாது. ரொம்ப நல்லவனாக இருந்தால் காலகாலத்தில் ஜீவனை வச்சு கொண்டு வருவாங்க. கூட கூட ஏதாவது கிசுமுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஊருக்குள்ளே. அவர் நல்லவர் நல்லவர்னா 38 வயசை சாண்ட விட மாட்டாங்க, போகிற வாக்கில் கொண்டு வருவாங்க. இந்த உலகத்திலே நல்லவன் அதிக நாள் வாழ மாட்டான். ஆனால் இருக்கு வரை முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்கணும். 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தகப்பனை எவன் ஒருவன் கண்கலங்க விடுறானோ அவன் எத்தனை கோடி சொத்து வைத்திருந்தாலும் கடைசியிலே
ஜீரோவாய் சாவான் என்பது எம்கேஆருடைய கருத்து. உலகத்தில் தாய் தகப்பன் இல்லைன்னு நம்ம கிடையாது. இன்னைக்கு யார் பார்க்குறா? ஆனால் கிராமத்தில் உள்ள விவசாய மகன் அத்தனை பேரும் எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு நல்லது ஒரு பிள்ளையாகத்தான் இருப்பார். ஏன்னா அந்த விவசாயம் வாங்கி அப்படி தம்பி சாப்பிடுங்க அப்புறம் நீ தான் நாடகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க. முந்தானத்து போன ஊரில் ஒரு ஆள் அப்படித்தான் கமிட்டியில் நின்று பேசிக்கிட்டே இருந்தார். எப்பா நம்ம ஊர் நல்ல கிராமப்பா, தன்னால் அந்த நாடகத்தை நடத்தப்பட்ட பாடு ஹைகோர்ட்லாம் பரிமிஷன் வாங்கியிருக்கப்பா, எவனாவது ஒருத்தன் கரைச்சல் பண்ணான்னா ஓன் தலையில் தாயிலி அம்புட்டு செலவு விழுந்துட முடியான்ட்டேன். காடையில் பார்த்தா அந்த பேசினவன்ட்ட 2 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இவன் தான் அம்புட்டு பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு கிராமத்துக்கு நாடகத்துக்கு போங்க, கலையை பார்த்து ரசிங்க, அந்த ஊர் தெய்வங்களை வணங்கி விட்டு போங்க. ஆனால் எந்த கிராமத்துக்கு போனாலும் அதுவும் நம்மளுடைய கிராமமாக நினைப்பவன் தான் தமிழன் தமிழன் தமிழன். இந்த தரிக்கும்மன் கிராமம் நிறைய உறவுக்கு தெரியாது. நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்களா? அப்போ யாராவது என் அண்ணன் தம்பிங்களா வரமாட்டீங்களே? அப்போ உங்களை நான் சொல்லவே இல்லை, நான் சொன்னது என் தம்பியில். தம்பி தலடி கோட்டை அவன் தாண்டா அந்த ஊருக்கே எல்லா காவலையும். எங்கே வந்து கையை கண்டேன்தா காமாக்கா அப்படி விசில் அடிச்சான் பாரு அவன் தம்பி. அவனெல்லாம் லைட்டாக பிடிச்சி அடிச்சு விடு, தலைகளில் அடிச்சு விடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர்னால தான் பொம்பளை ஆளுங்க ஆத்தா உங்களை நின்னா பார்க்கவே இல்லையாத்தா. ஏன் வாயில் கை வைக்கிறிய? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். 100 நாள் வேலை இல்லை, அதனால தான் இப்படி உட்காந்துருக்கு. 100 நாள் வேலை என்பது புனிதமான திட்டம், அதை நான் குறை சொல்லவில்லை. ஒரு கிராமத்திலே 100 நாள் வேலை வைக்கிறாங்க. அந்த கிராமத்தை சுத்தம் பண்ணுவதற்கு உங்களுக்கு மேல் வலிக்குது. உண்மைதானே? தன்னுடைய கிராமத்தை சுத்தமாக வைத்திருந்தால் தூய்மையான கிராமம் உங்கள் கிராமம் என்னும் உலகம் பேசப்படும். அதை யார் பார்க்குறா? வீட்டை சுத்தமாக வைக்கணும். புரிஜன் ஒரு பக்கம் தண்ணியை போட்டு சட்டியோட மூடு கிடக்கேன் நெசமாத்தே. அதே மாதிரி ஆண் சிங்கங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மது அருந்துங்கள், உங்கள் தனிப்பட்ட விஷயம். மது அருந்த போகும்பொழுது சட்டிகளை போட்டு செல்லுங்கள். நீ பாட்டுக்கு போயிட்டு வர்ற நிறைய முண்டமாக வர்றேன், முண்டமாக வந்துட்டு 4 நோத்தா போடுவேன். எல்லையிலேருந்து பார்த்தா ஆள் சூத்துவத்தி மாதிரி இருப்பேன். நெஞ்சுக்கு தூக்கி கட்டுவேன், சட்டி கொடுக்க மாட்டேன். அதை சின்ன பையில பள்ளிக்கூடம் விட்டு போகிறவன் இங்கே வர சோத்து புள்ள இங்கே இருக்குன்னு அடித்தேன். அப்புறம் தான் தெரியுது அவன் பெல்லுன்னு. இதில் போக தெரிஞ்சால் வெண்டமையன் காலில் 10 பேருக்கு ஃபோன் அடிச்சு கேட்பேன், ஏமாச்சேன் நேற்று சட்டி இல்லாமல் வந்தேன், நேற்று வந்து பாலத்திலே மச்சான் தண்ணி அடிச்ச முடியாது, மைத்தை பிடுங்கினே. என்ன அந்த பெல்லுக்கு என்னன்னாச்சு? அந்த பெல்லுக்கு என்னாச்சு? ஒன்றால ஏன் ஆளுன்னு கேளு. என்ன நரம்பு லாங். ஆனால் எந்த அந்த செக்ஸ் வார்த்தையும் நல்லா பேசுவேன். உணர்ச்சியா நிர்வாகமாக திரிவனுக்கு தாண்டா அந்த வேதனை தெரியும். எல்லாரும் முண்டமா திரிங்கடா. அது இல்லைடா. ஏன் இரவு நேரத்திலே ஆண்கள் எல்லாம் சட்டியை கலட்டுகிறார்கள்? ஏன்? வேக்காடுகள் கசடுகள். அப்போ நீயும் சட்டியில் மனைப்படுத்திருப்ப. அப்படி நீ நக்கல் இது ஒன்றாதான் எதிர்த்து போயிடுது. பரம்பக்குடி முக்கு ரோட்டில் வச்சு உன்னை ரிவர்ஸில் அடிக்க சொல்லி சைனாக்காரங்களை. ஆனால் தாய்மார்களை நான் முக்குக்கு செலவு வைப்பேன். அரசாங்கம் உத்தரவு கொடுத்தா இந்த உலகத்திலே எல்லையில் பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தமிழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இப்போ வந்தாங்களே வீரத்தமிழச்சி என் தாய் போல். நீங்கள் நினைக்கிறீங்க காவல்துறை அதிகாரியிடம் தவறான கண்ணோட்டத்தில் சில பேர் தெரியுங்க. ஆனால் எனக்கு சென்ற உதவியை நான் சொல்லி ஆக வேண்டும். அன்பாலயத்துக்கு பக்கத்திலே 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டுக்கான உபகரணங்கள் பொருள்களை எனக்கு அதிக உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி ஐயா தான். நிறைய பேர் செய்தார். இதை நான் மறக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? காவல்துறை அதிகாரி ஐயா தினமும் போல் ஸ்டேஷனுக்கு 10 மூட்டை சிமெண்ட்டை கொண்டு வந்து போடுறா, தண்ணி டேங்கை கொண்டு வந்து நிப்பாட்டு உன்னை சொன்னாங்களா? டூலரில் போகிறவங்க ரொம்ப அற வாங்க போகிறேன், 3 தடவை எழுந்திருக்கிறேன், நீர் கசிவா முண்டை. சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். யாரா? ஆப்பா பெரியம்மாவா? என் தம்பிடா. சின்ன வயசில் நான் தான் அவனை சோறு ஊட்டு ஒரு நாள் கோதுமத்தோட ஊட்டிவிட்டேன். உடம்பு கணத்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம், சிரிக்கிறோம். அவங்க தாயா குழந்த மாதிரி. என் தம்பி பப்புல அப்பா தானப்பா நீ. அதே மாதிரி மடுவு உண்ணி மாதிரியே இருக்கடா. சி இல்லை வந்து அவன் சிரிக்கிறேன், மயிர் மையா வச்சிருக்கிறேன். அவன் அதுக்கு தாண்டா வருவேன் வீடியோவில் தெரியணும்ட்டு. தம்பி வீடியோ கவட்டில் விட்டு சூம் எடுங்க, சூம் பண்ணி எடுங்கன்னு.
டூலரில் போடுற தம்பிகள் கவனமாக போக வேண்டும். அதிக வேகம் ஆபத்தை உண்டாக்கும். உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். இங்கிருந்து பரமக்குடி போக சொல்லு, இளையாங்குடி போக சொல்லு. 12 மணிக்கு கிளம்பும் போது அப்படியே தாலுக்கு சட்டை கட்டுன்னு அப்படியே எல்லாத்தையும் காமிப்பேன். இங்கிட்டு புடப்பா இருக்கானவர் இதா பாருங்க. போயிட்டு வருவேன், சட்டை 4 பக்கம் கிழிஞ்சு ரத்தமாக வந்து சேருவேன். ஏன் இந்த மதுவை அடித்தவனே மனநலம் மாறுகிறது என்றால், மது குடித்தவனே போதை ஏற்ற முதல் செல்லக்கூடிய இடம் சிறுமுளையை பாதிக்குமா இந்த மது. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்? விளம்பரத்துக்கு சொல்லலை. கோமாளியாக நிற்கக்கூடிய எம்கேஆரும் ஒரு காலத்திலே மிக கேவலப்பட்ட குடியாரம் என்பதை தெரிவித்துக்கொள்ளும். நான் பெருங்கொண்ட குடியாரன். இந்த பகுதி மட்டும் கிடையாது, என்னை சந்திச்சவங்களுக்கு தெரியும். கட்டிங் இல்லைன்னா நாடகத்தை கருத்தே வருவேன். அப்படி ஒரு மோசமான டேஞ்சர் பாப்புன்னு எம்கேஆர். இன்னைக்கு குடியை விட்டதுனால தான் இத்தனை உறவுகளும் என் அன்பை நோக்கி ஓடி வருகிறார்கள். உங்களை சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பிகளா வேணாம், குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா லென்த்து கிடைக்காது ஓஸ். ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாதே. தம்பி யாராவது ஒரு தம்பி இங்கே வாங்க தம்பி. சூப்பர் சூப்பர், கைதட்டா. தற்சமயம் ஆடு களத்தை அலங்கரிக்கின்ற வருகின்ற காலை, தமிழுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த காலை. சூப்பர். லாஸ்ட் 2 மினிட். எதுக்குடா வந்த? கூப்பிட்ட உடனே என் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது. கரண்ட் வருது மச்சான்ட்டுவேன் வயரில், எங்கே வருதுன்னு பிடிப்பேன். கடைசியில் 107 தூக்கிட்டு போயிடுவாங்க. இது கிசும் மயிருந்தேன். இந்த செவரு ஈரமாக இருக்குன்ட்டுவேன், ஈரமாக இருக்கா போக மாட்டேன், அதை போய் தள்ளி பார்ப்பேன், மொத்தமாக சாச்சி விட்டு போயிடுவேன். அதே தமிழ். ஆனால் கூப்பிட்ட உடனே எந்த இடத்துலையும் சண்டையாக ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல போய் கலக உசுரை பனையை வச்சு விலைக்கு விடுவான்டா என் தமிழன். உலகத்தில் தமிழை மாதிரி வீரன் எவனும் கிடையாது. நான் கூப்பிட்டவனே ஒரு சின்னஞ்சிறு என் தங்கம், உன்னை என் ஜாமியா பார்க்குறியா, வாழ்த்துக்கள்யா, என்னையா படிக்கிற ஐயா? இங்கிலீஷ் பேசக்கூடாது, நொப்பனு கண்ட கட்டிடுறேன். பெரிய தாலி ட்ரம்பு மயன் குழந்து ஓச்சு. எனக்கு தெரியும் இவ்வளோ வேமா வர்றேன்னு ஓ மயன்னு. எங்கள் அண்ணன் என் தம்பி மயன் நிரூபிச்சிட்டேன், வாழ்த்துக்கள். பொத்து ஊத்தலாம் சொல்லக்கூடாது. உன் மயன் இந்த மேடைக்கு மட்டும் கிடையாது, எம்கேஆர்கிட்ட போய் நிற்க முடியுமா, உலகத்தில் நம்ம முகத்தை பார்க்க முடியுமா ஏங்கிற எத்தனை எங்கள் அண்ணன் தம்பி இருக்காங்க. நாளைக்கு காலையில் அயில உலகத்துக்கும் அண்ணே உன் பிள்ளையை பெற்றதுக்கு இன்னிலேருந்து நீ புண்ணியத்தை கண்டானே, ஆடா கட்டிப்புடா. இப்போ மாட்டிக்கிறேன், நான் உனக்கு என்னடா வேணும்? மாமா நான் என்ன வேணும்? அவங்க சொல்லி விட்டாங்களா? பரம்புக்குள்ள ஆஃபீஸ் இருக்குது, இலவட்டானம்னா வா, உனக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணிட்டேன். இது தம்பி வெண்ணமேனே, நான் கூப்பிடும்போது நெளிச்சுக்கிட்டே இருந்த முட்டை போடுற கோழி மாதிரி இப்படி இப்படி வந்துட்டேன். என்ன பண்ண? ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவனுக்கு. அப்பா வேற என்ன? இளமாறன். இளமாறன். அருமையான தமிழ் பேர், எங்கள் அண்ணன் பேர், வாழ்த்துக்கள் சிங்கம். அம்மா பேரு சோபனா. பின்றாண்டா மூத்தத்தை குடி, உப்பு கைக்கும்னே, லேசா குருணமந்த சேர்த்துக்க. பின்றேன் என் தங்கம் அறிவு. அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவர் எங்கே பிறந்தார்? என்ன போறானோ? எங்கே பிறந்தாரு? ராமேஸ்வரம். எந்த ஊர்? ராம்நாட். தம்பி விக்கி இங்கே வாவேன். தம்பி பழுக்க கம்பியை காய வைடா. அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குற? உடனே தம்பி நல்லா பேசுவேன். அவையாது இவன் சொன்னது குற்றம் அல்ல, இவன் அறிவாளிடா. ராமநாடு பிறந்தது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் என்றால் பேய்க்கரும்பு அத்தனை நகரையும் குறிக்கும், அத்தனை கிராமத்தையும் குறிக்கும். உலகத்தில் வெளிநாடு போகக்கூடிய, சிங்கப்பூர் போகக்கூடிய உறவுகள்லாம், சிங்கப்பூரில் உள்ளவங்க நீ எந்த ஊரும் கேட்கும்போது அடிக்கிறேன் பாரு, நான் மதுரைக்காரன்டான்னு. அப்போ எல்லாத்தையும் குறிப்பிடுகிறான். சூப்பர். அப்துல் கலாம் தாத்தா இருக்கார்ல, அவர் என்னப்பா நமக்கு செஞ்சாரு? அக்னி. அக்கா மக்கா பின்றேன். உங்க அப்பா உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்துக்கு நீ போனியா?
வச்சாண்டா ஆப்பு நீங்க வச்சுட்டு வந்தீங்களா? வச்சாண்டா ஆப்பு போடுறா தலைவன்டா. என்ன சொல்றீங்க? அசிங்கப்பட்டான் எம்கேஆர். நான் அப்பொழுது வந்திருந்தேன். அங்கே உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு எச்சியலை எடுத்ததே நான் தான். அப்பொழுது நீ பிறக்கவில்லையே மிஸ்டர் எலிமுண்டை. அப்புறம் கேக்குறீங்க? அப்புறம் கேக்குறீங்க? அப்ப நீ எங்க இருந்த கல்யாணத்தப்ப? அறிவாணி பிள்ளை. என் வருகாலத்திலே பெத்த தாய் தகப்பன்னு மட்டும் கிடையாது, பிறந்த ஊருக்கு ஒரு பேர் சேர்ப்பான். இது யூடியூப்பில் அழியாமல் இருக்கும். இவன் அறிவு சார்ந்த பிள்ளை. இவன் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் என் தங்கம். அடிச்சாம்பரா சூப்பரா. மாடு களத்தை விட்டு வெளியேறுது. மாடு சுத்து மாடு எங்கேயும் வடத்தில் வாடியில் வெளியேறிடும். சூப்பர். என்ன என்ன இங்க வா. ராமநாடு ஏர்போர்ட்டா? தேர்போகி என் உறவுகள் சார்பாக அந்த அம்பளிப்பை நீயே வச்சுக்க. அதில் ஏதாவது பேனா வாங்கி பெரிய லெவலில் படிக்கணும். வாழ்த்துக்கள். இந்த சிறுவன் இங்கே வந்து நான் கேட்ட கேள்விக்கு அப்படியே பிரட்டி போட்டேன். அங்கே இருக்கிற ஒரு 4 செம்பரியாட்டு மண்டை அவங்க வந்து அப்போலேருந்தே கப்ளிங் ஓசு. தம்பி கப்ளிங் ஓசு சொன்னேன்னு வை, விடிய காலம் உன்னை குளிக்க வச்சுட்டு காய விட்டுக்கிட்டு அறையுவேன். என்ன கப்ளிங் ஓசு? யானை கதை. அதை பொம்பளையாள் வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. இன்னும் அதை நீ மறக்கலையா? இருடா, என் தம்பியை சொல்லாட்டா தூக்க வராதடா. ஒரு யானை. அந்த யானை வந்து கேரளா. 28 டயரு. தம்பி இதெல்லாம் சிரிக்கக்கூடாது. யானையை பற்றியே ஏற்றிட்டு வரேன் அண்ணே. நீதான் டிரைவர். அப்போ இவன் யானையை செஞ்சிருவேன். இப்போ டீயை வந்து ஒருத்தன் பெட்டியில் ஊற்ற போகிறேன், அனத்தாலம் பிடிக்க போகுது. 28 டயர். செக் போஸ்ட்டில் அதிக சோதனை. பழையங்குளம் டோல்கட்டு வந்துருச்சு. யானை இளையாங்குடி வந்துருச்சு. இளையாங்குடி இறங்குனே இந்த யானைக்கு சுகரு 630. ஐயா யானைக்கு மயக்கம் வந்திருக்குமே. பொத்து மூடு இருங்கடா. யானை இறங்கி டாக்டர் நடக்க சொல்லிட்டாரு. வாக்கிங் போகுது இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே. அப்படியே அங்கே ஒரு எலி புதுசாக ஒரு கப்ளிங் வந்திருக்கு அப்படின்னு. இந்த வந்து கொள்ளூர் கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய அண்ணன் முருகேசன் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501. அடுத்த வருஷம் நீதான் பிரசிடண்ட். அப்போதான் நிலந்து தூங்காது. யானையை கண்டினியூ பண்ணுறேன். யானை வாக்கிங் போயிட்டுருக்கு ப்ரோ. எலி பார்த்துருச்சு கப்ளிங்க. பரமுடி சுற்றி வர முடியாது, அது காலில் யானை பாரு. அவன் வீட்டுக்கிட்ட நடந்துச்சுன்னா செக்ஸ் படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பாரு. எங்கே கொண்டு வரேன், அப்படியே தாடி கொம்பு கொண்டு வருவேன், தாலடி கோட்டை கொண்டு வருவேன், அப்படியே பரம்பு கொடின்வேன். ராமநாடு கடலில் கொண்டு போய் அடிப்பாங்க. அப்போ இந்த எலி போயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு யானைகிட்ட கேட்குது. விட பாலக்காடு. அவன் நல்லா இருக்கும். நான் தமிழ்நாட்டு எலி, சின்னமாக தான் இருக்கு ஓசு. உடனே ஒரு நாளைக்கு ரீப்பரில் டைட் பண்ணிக்கிறேன். கொள்ளூர் மணிமாமா புறப்பட்டு செல்கிறார். நாளைக்கு அவர் புரோகிராம் அமெரிக்காவில். சுத்து மாடு கிடையாது. எங்கள் மாமா உண்மையிலே பெரிய ஒரு பாசக்காரர். அவர் மறக்க முடியாது. அந்த மனுஷன் ஒரு வெகுளி. உழைக்க தெரியாத நாடகத்தில் இவர் ஒரு ஆள் தான். உண்மைதாயா. நாடக உலகத்திலே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுத்து தான். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தான். அந்த ரவுண்டுக்குள்ளே பிறரையும் காப்பாற்றணும், தானும் காப்பாற்றுவன் பிழைத்து கொள்வான். அந்த ஆள் எதுவுமே செய்யலை. அது 4 பேர் 10 பேர்த்துக்கு சரக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லாருன்னு கடைசியில் அந்த ஆள் இன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய ஜாம்பவான் தெரியுமா அந்த ஆள். கொள்ளூர் மணி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இது பெருமைக்கு சொல்லலை, அவர்கள் தான் பெரிய ஆள். நானும் அவளுக்கு அப்புறம் வந்த ஒரு அவர் வளர்த்து விட்ட பிள்ளைன்னு கூட சொல்லலாம். இதே எனக்கு பெருமை. யானைகிட்ட வர்றேன். எலி போய் கேட்குது. யானை கேரளா தான் கரெக்டாக இருக்கேன் கதையில்.
நான் கொண்டு போய் அந்த ஓசை செலுத்துற வரைக்கும் விட மாட்டேன். டிரைவர் நீ தான், இன்னும் கண்ட்ரேட்டுண்ணா. அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை ஒரு நாள் உன்னைய லேசா சீனிக்கடிக்கிட்ட பணியாரத்தை குத்திக்கிறவா. கதையை சொல்கிறதுக்குள்ளே எனக்கு இதாயிரும். யானை கேரளாவில் ஜென்டில் இளையாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேணாம் பூரா வேலைக்கு போகிற டைம். அது மற்ற வேலைக்காரையும் கூட அவங்க மட்டும் போயிடுவாங்க. கொத்தனார் மோசமான ஆள். மட்டக்கம்பை கூட உள்ளே வச்சு நீர் மட்டத்தை பார்ப்பேன். மணியாசு கட்டையை போட்டு கப்ளிங்கை தேய்ச்சிடுவாங்க. நோ டேஞ்சர், கிழக்கு ஏரியா அவுட்டரில் வா, ஒரு இளநீ தோப்பு இருக்குது, அங்கே வந்து நீ கூறப்படம் பார்த்துக்கிட்டே அடிச்சு விடு. சரின்னு மாலை நேரம் 5 மணி, மேகம் கறக்குது, எலி போயிடுச்சு. யானை உடம்புறா சுற்றுது, முண்டைக்கு மாறுகண்ணு கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக முண்டிக்கிட்டு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. யானை குசை போட்டுருச்சு. வெளியே மட்டார்னு வந்து அந்த எல்லைக்கல்லில் விழுந்து சட்டார்னு அடித்து முண்டைக்கு ஒத்த பக்கட்ட காது அந்து வச்சு. காது அந்தாலும் வெறி கொண்ட வேங்க அந்த தமிழ்நாட்டு எலி விடலை. கப்ளிங் பின்னாடி போய் மெதுவாக ட்ரில்லில் செலுத்துகிறாங்க. மெதுவாக ட்ரில் போடுறான். ஒரு இளநீ விழுந்துருச்சு கரகத்துக்கு யானை தலையில். யானை ஓ எலி முண்டை ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா அப்படி. அதில் பிறந்த வந்தேன் பப்புள். ஆனால் என் தம்பிலாம் சிரிச்சு உருண்டேன். யாரு தம்பி, அவனை கிண்டல் பண்ணக்கூடாது பாவம். அவன் உன் மடுவை பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. தம்பி அவன் மனுஷனே கிடையாது. அவன் தானே டெல்லி கிருமாடு. காலையில் பரம்பக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் தானே பால் ஊற்றுறேன். ஒவ்வொரு மடுவும் அள்ளும். ஈரமாக இருக்கனா பற்றி பீச்சிட்டு வந்துருக்கேன். ஏன்னா மது பழக்கம் வேணாம் உங்க குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார்க்கட குடியந்தா நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார்க்கட குடியந்தா நீ மறந்தாயா. நமக்கு மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை ஓ மனைவி உள்ள அட தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்ரு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. வேணா மது பழக்கம் வேணா அண்ணன் தம்பிகளா. இந்த பழம் போன குடி பழக்கம் நமக்கு வேணா. மது பழக்கம் வேணா உங்க குடி பழக்கம். ஒரு உள்ள கை தட்டல. அப்போ அம்புட்டு ஆள் லேசாக நினைக்கிற ஆள் தானே. நம்ம சொல்கிறோம் மது வேணாம்ன்று. ஏதோ ஒரு 4 பேர்த்த திருத்துறதுக்கு போராடுறேன். 40 லட்சம் பேர்த்த என்னால் திருத்த முடியாது. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு உதாரணம். ஒரு ஊரில் ஒரு தமிழன் தினசரி குடித்து குடித்து பாட்டில்களை வீட்டுக்கு பின்புறமாக போட்டிருந்தார். அந்த பாட்டில்களை சுதாரித்து பிறக்கணவன் அந்த காசை வைத்து ஒரு மருத்துவமனை கட்ட ஆரம்பித்தான். இந்த பாட்டிலை குடித்து விட்டு போட்டவன் அதே மருத்துவமனையின் நோயாளியாக சேர்ந்தான். இதான் உண்மையான கதை. முடிஞ்சிரா சொல்லி இப்போ தாண்டா யோசித்தேன். என்ன வேணா பண்ணுவேன், ஒன்று சொல்ல விட மாட்டாங்க இவங்கள்ட்ட. மதுன்னு நம்ம சொல்கிறோம், எல்லாத்துக்கும் வந்துருச்சுப்பா. செத்து கிடந்த பணத்தை தூக்கணும் என்றால் கட்டிங்க போட்டால் தான் பாடக்கம்ப பிடிப்போம்ன்றான். பிளாக் பேரல். நன்றி தம்பி. விஜயகாந்த் ஐயா எத்து பார்த்துருக்கியா? இப்படி வந்து அதில் மிதிச்சு ஒரு எத்து
சொல்லட்டு எத்தி போடுவேன். அப்புறம் எங்கள் மாமா இதில் இல்லை மாமா மைக் ஸ்டாண்டில் அவர் மிரண்டு போனார். நான் தன்னால் வெல்டிங் வச்சு உட்காந்துருக்கேன். ஏண்டா இல்லை மதுவன்று எங்கள் அண்ணன் தம்பியில் எங்கள் அண்ணன்ட்ட கூட சொல்கிறேன் சம்சாரமேன்ட்ட, அண்ணே சரக்கு இல்லைன்னா இந்த விஷயத்துக்காக ஆள் வருதா? கிடையாது. அதில் இளையாங்குடி அங்கிட்டு ஒரு முனியா கோயில் காட்டுக்குள்ளே இருக்க இங்கே 4 கடை வெட்டுறோம்னா அவனுக்கு ஃபோன் அடிப்பேன். ஃபோன் அடித்து யாராவது பேச சொல்லு, 4 கடை வெட்டுறிய காசுக்கு என்ன பண்ணுற, சமயக்காரனை கூப்பிடணும், மசாலா அரைக்கணும், இலைக்கட்டு வாங்கணும், தண்ணி கேன்னு வாங்கணும், காட்டுக்குள்ளே கொட்டை ஓடணும், இந்த செலவெல்லாம் எப்படா அப்படி எவனாவது ஃபீல் பண்ணி சொல்லுவானாக்கு விசேஷம் வைக்கிறவன்ட்ட சொல்ல மாட்டேன். கிடாவட்டுக்கு வர்றான், செவரொட்டி, ஈரல், ரத்தம் இதெல்லாம் தனியாக வதக்கி எனக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருன்றேன். இந்த வண்டாப்பில் வலசகாடு இளைஞர் பேரவை சார்பாக 1 அல்ல 2 அல்ல எம்புட்டுன்னு தெரியல 200. ஏன்டா பயமுறுத்துற? நான் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா வழங்குமா? கருத்துக்கள் சொல்ல முடியல. இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது. ரொம்ப ஒலிக்குதா? மெதுவா செய்வா. அது இல்லை. இன்னும் ஒரு காலத்தில் நான் எங்கேயாவது ரோட்டில் பைக்கில் வந்து விழுக போகிறேன், என் தம்பியை உரம் பார்த்து சிரிப்பேன். சீரியஸாக விழுந்து கிடப்பேன், பார்த்து சிரிச்சிட்டே போவேன். அண்ணன் பார்த்தியாடா விழுந்து காமெடி பண்ணுதுடா அண்ணே. இந்த நிலைமை எனக்கு வரப்போகுதுறான். ஏன்னா நகைச்சுவை நடிகரை எல்லாரும் சொல்கிறீங்க, நகைச்சுவை பிறரை சிரிக்க வைக்கிற மனிதனுக்குத்தான் அதிகம் மனவலி உண்டு. அதெல்லாம் பார்க்காமத்தான் இந்த நாடக கலைஞர்கள் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த மக்களை சிரித்த முகத்தோடு தன்னுடைய பணியை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கின்ற கலைஞன்தான் நாடக கலைஞன். எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியல. இப்போ ஒரு காடாமங்கலம் ஆர்வமே ஏதோ பண்ணிட்டாங்க, குச போட்டு விட்டு அதுக்கு தானே எந்திரிச்சு போடா முண்டை குசுக்கோழி கண்டாலுமே நீதாடா சிரிப்பு காட்டு. அவன் தானே போட்டு விட்டேன். அந்த பார்த்து சிரிக்கிறாங்க. தம்பி ஓடி அந்த ஓட்டத்தில் ஓசுக்கிட்ட கேமரா அடிச்சு போடுவேன். இது என்ன கேமராவா என்னடா அது? இந்த தார் ரோடு செக்அப் பண்ணுவாங்களா? அதான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படியே எலி இது மாதிரி. என்னடா நீங்கள் எதுக்குடா சிரிக்கிறீங்க? என்ன உண்மைதானா? நசுக்கி விட்டானா? ஏய் சிலப்பா ஆய் வருதா? என்னடா லூசு பயிலா? என்னடா என்ன வைக்கிறோம்? ஏலே ஏன்டா முடியலடா. அடே எந்திரிச்சு போங்கடா. முறியும் சிரிச்சா எல்லாரும் சிரிக்க வைப்பேன். அடே ஆர்வமேனே உரும்பு தெரிச்சு போகும். அத்தாச்சி வராதடா, 30 செல்லடா. அந்த தண்டி முட்டையை கூட்டுக்கிட்டே இருக்கேன். வெளியே வந்தவொடனே இந்த தண்டி இருப்பா. அவ ஒரு டான்ஸ்னு வந்துடுறா. அந்த விஜி கிறுக்கு கண்டாளி மக. தம்பி இதெல்லாம் சொல்லிடுறாத, படுத்து கிடக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் கீழக்காவனூர் ஊராட்சி தறிக்கொம்பு கிராமத்திலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலும் தொடங்கு. யான தந்தங்களை உடைத்து பிறர் எழுத்துக்காக உதவி செய்தான் யான முகத்தோனே 5 கரத்தோனே முருகனுடைய அண்ணனே சிவன் பார்வதியினுடைய மகனே நித்தம் வணங்குகின்ற தறிக்கொம்பு கிராமத்தின் சித்தி விநாயகர் ஆலயம் அஷ்டபந்த மகா கும்பாசேவிழாவை முன்னிட்டு பெருஞ்சாந்தி திருவிழாவை முன்னிட்டும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர் தலைமையிலும் நயினார் கோயில் மதிப்பு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை எல்லை எண்ணிக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் முன்னிலும் தறிக்கொம்பு கிராமத்தார்கள் ஊரு கூட்டு போட்டு இந்நாடகம் வைக்க வேண்டும் என்று ஒரு மனதோடு முடிவு செய்திருந்தாலும் இந்த நாடகத்துக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது வெளியூரிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் நடிப்பு சபை எந்த நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் வேலன் வேடன் வெறுத்தன் குயிலுக்கு இணையாக பாட முடியாட்டாலும் இவருடைய குரல் குயில் போன்று இருக்கும். என் அன்பு சகோதரி மன்னார்குடியைச் சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டு பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு மகன் யாழை சுமக்க முடியாமல் அங்கிருந்து வருவான். வேனில் என்ன கதியில் படுத்திருக்கானோ
அன்பு மகன் அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுன்னிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, மக்கள் மத்தியிலே ஒரு நடிகன் போய் அவ்வளவு சீக்கிரமாக சேர முடியாது. அப்படி ஒரு கலைஞன் மக்கள் மனதில் போய் சேர்ந்து விட்டால் அவன் உயிரோடு இருக்கு வரை இந்த மக்கள் அவரை மறக்க மாட்டார்கள். அதற்கு உதாரணம் நீதாண்டா. எத்தனையோ பெரிய ஆறுமுனிய சக்கரவர்த்தி எல்லாம் நாடக உலகத்திலே நான் சந்தித்தவன். ஆனால் 10 நாளிலே ஒரு ஆறுமுனிய சக்கரவர்த்தி அகில உலக தமிழனுக்கு தெரிந்தான் என்றால் அது இவன்தான். இது நான் வளர்த்து விடவில்லை. ஒன்று சொல்கிறேன், வளர்த்து விட்ட எம்கேஆர் அண்ணன் உன்னை சில நேரங்களில் நோத்தாங்குமா என்று பேசப்படுவேன். அப்படி பேசினாலும் மனதில் கோபம் இருந்தாலும் என்னை மறந்து விடு. என்னை வாழ வைத்து அழகு பார்த்த என் உறவுகள், நான் உன்னை வாழ வைக்க அவர்களிடம் உன்னை காண்பித்தேன். நீதிபதிகள், சாமிகள் இவர்தான். இவர்களை மட்டும் மறந்து விடாதே என் தம்பி. புதுக்கோட்டை மண்ணுக்கு மட்டும் கிடையாது, அப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் இவனை தெரிகிறது. இவன் இருக்கக்கூடிய ஊர் புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த பரம்பரை கலைஞன் டிஆர் மணிகண்டன் அவர்கள். ஆறுமுனியம் பின்பாடல். எங்கே ஒரு கைதட்டு வாங்க, ஒரு பாட்டு பாடு. ஓ ஓ ஆஹா பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கு கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான். அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகழா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்ந்ததும் எத்தனை தாய்ங்க நம்ம தமிழ்நாட்டிலே. என் தாய் அவளை போல் யாரும் இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போனா. தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா, அவதான் கோவில் அவதான் உலகம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. அந்த ஒரு பாட்டிலே எவ்வளோ கல்லஞ்சக்காரனாக இருந்தால் கூட அழுதுருவான்டா. என் தம்பி பாடின பாட்டுக்கு பல அர்த்தம் உண்டு. நான் ஒன்றுமே சொல்ல, பார்த்தது ஒரு உத்தம. ஏப்பா சிரிக்கிறிய? என் தம்பி பாடின பாட்டுக்கு பல அர்த்தம் உண்டு. உலகத்தில் அம்மாவோட அப்பா தான் பாசமானவர், ஆனால் கொஞ்சம் கோவக்கார அப்பா. அம்மா போன் அடிக்கேன், சின்னவன் பிரே ரைஸ் கேட்குறேன், வரும்போது வாங்கிட்டு வாங்க இளையாங்குடியிலேருந்து. அப்பா பாசம் வச்சுக்கிட்டே ஒரு திட்டுவார்.
வெண்ணமையனை இருக்கிற சாப்பிட்டு படுக்க சொல்லு முண்டேன்றார். அந்த அம்மா அப்படி கிடையாது. தம்பி கம்பு கூட்டில் அரைஞ்சு விடுவேன். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்பா முக்கியம்னா அம்மாவை காலிவன் நினைக்கிறேன். மயிருமனே சொல்ல விடுப்பா, எதுவுமே கருத்து சொல்ல முடியல. அத்தியாடா அவர் நமக்கு அப்பா, அவங்க அப்பா அம்மா நினச்சிருக்காரு அவர். அதான்டா அவங்க இல்லைன்னு நம்ம இல்லை. பெரியவங்க இருக்க வரைக்கும் அருமை தெரியாதுப்பா. அவர் போனதுக்கப்புறம் பெத்ததாயுது அப்பனுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் அவருடைய இடத்த பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி சொல்லு, என் தம்பியை சொல்லு. சூப்பர் என் தம்பி, என் சாமி. அம்மா பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். பெத்த தாய் ஒரு வளகாப்பு போகும், அதுக்கும் குழவை போடுறாங்கடா. இல்லை அவன் தமிழ்நாடா இல்லை இந்திக்காரனாடா, புரியுதா? என்னடா நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவன். ஏய் கூட இருக்க எங்கள் அண்ணன் தம்பியில் அவனை ஒரு அரை அடவேன் 100 ரூபா தரேன். நான் எவ்வளோடா இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கவனிங்க. பெத்த தாய் ஆத்தா ஒரு வளகாப்புக்கு போகுது. அந்த வளகாப்பு வீட்டில் எல்லாருமே கையை பிடிச்சி ஆத்தா சாப்பிடுத்தான்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆத்தா சொல்லுவாளாம், என் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துரு ஆத்தா, எல்லா சோத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்கத்தா. இலை இல்லையாத்தா, என் முந்தானியில் வைங்கத்தா. என் பிள்ளைக்கு கொண்டு கொடுப்பேன். தன் வயிறை பட்டினியை போட்டு பிள்ளையை வளர்ப்பவதான் உலகத்தில் பெத்த தாய். அம்மாவுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இப்போ கூட எங்கள் அம்மா தான் அன்பாலயத்தில் உள்ள இருக்கிற ஆளுகளுக்கு போகிறான். எங்கள் ஆத்தாவை நான் உட்கார வச்சு கஞ்சி ஊற்றணும். ஆனால் நான் செய்யக்கூடிய சேவையை என் பெத்த தாய் தகப்பனும் எனக்காக கஷ்டப்படுறாங்க அன்பாலயத்தில். எங்கள் அம்மா முடியாதோட சமைக்குது அத்தனை பேத்துக்கு. ஏன்னு கேளுங்களேன், சமைக்கிறதுக்கு ஆள் வச்சு 20,000 சம்பளம் கொடுத்து பார்த்தேன். ஒரு நாள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் களிச்சேரி காளிமுனியனை கும்பிட போயிட்டாங்க. இந்த கிறுக்கு முட்டை எல்லாம் அரிசி பருப்பு அள்ளிக்கிட்டு அன்பாலயத்தை விட்டே போயிடுச்சு. யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் எந்த தொழில் வேணால் பண்ணுங்க ஐயா, என்ன கடை வேணாலும் வச்சு நடத்தி எந்த தொழில் வேணால் பண்ணு. நம் வீட்டாளுகள் கண்டிப்பாக அந்த கடைக்குள்ளேயே பார்க்குற வேலைகள் இல்லை என்றார். நீ யாரையும் நம்பாது. இந்த உலகம் அப்படித்தாயா. நல்லவனாக இருப்பேன், காசை தம்பி ஒரே ஒரு பாலியல் வன்கொடுமை கேசுவோம் மேலே ஒழுக்கமாறா, ஒரு கருத்துக்களை சொல்ல விட மாட்டேன். அங்கேருந்து ஏவுறேன். பெரிய மதுரை முத்து காமெடி விஜய் டிவியில் பிறந்தாரு. காமெடி பண்ண சொன்னால் எதிர்த்து பேசுகிறாங்க. காலேஜ் சரத்து பயலுக எந்த ஊருப்பா? பயலுக பேர் சொல்ல சொன்னா காளி சரத்து பயலுக. பேரே சொல்லக்கூடாது. காலேஜ் சரத்து பயலுகடா 200 ரூபாடா. குஜிலி கும்பாடா. அவன் முளைப்பாரியை கரைக்காமல் போக மாட்டேன். அவன் ஒரு முடிவோட வந்துட்டேன். அவன் என்னையே பார்க்க வரலப்பா, அந்த கடமாட்டு முட்டையை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். என்ன தீச்சட்டியை காணா? முதல் அவன் சட்டி போட்டுக்கான வாரு, தீச்சட்டியை பிடுங்குவார் வருமா. எதிரடா விட்டேன் வாயில இல்லை பேரை நீ வேணாம். மருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி, பல மாணவர்களை உருவாக்கின ஆசிரியர் பெருந்தகை டிவி ஜெயம் அவருடைய மாணவன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் தம்பி வாசிக்கிற எந்த பாட்டுக்கு வேணால் வாசிப்பேன். அதே ஞானமான பிள்ளை. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். எத்தனை விருதுகள் வாங்கி வீட்டிலே அடுக்குனாலும் அதுக்கு நாளடைவிலே அந்த விருதுகள் கொஞ்சம் மங்களாகிவிடும். ஆனால் உனக்கு வைத்திருக்கின்ற அந்த பேர் உலகம் உள்ளவரை அழியாதுடா. தோப்பூர் மருது மிருகத்தை இசைப்பார்கள். மருது
வாழ்த்துக்கள். கைதட்டலாம். பிச்சிட்டேன். அருமை அருமை. கொட்டாயெல்லாம் பிச்சிருவேன். இவர் இப்படி உட்காந்துருக்காரு, இத்தனை ஜாமே வச்சுருக்காரு, இவர் உண்மையிலே வாசிப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க. முத அவனை கூட்டு போய் கூட உள்ளே காமிச்சு விடுங்களேன். விஜய், ஒரு பேஷண்ட் வராரு, ஒரு மஜாச்சு ஒன்று உருவ முடியுமா? பாரு, என்னை மதிக்கவே இல்லையாப்பா. உண்மையிலேயே இத்தனை வைத்து முதலில் வாசித்தவர் இவர்தான். ஆக சிறந்த ஒரு படைப்பாளி, மிக திறமையான ஒரு பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு மாமா புதுக்கோட்டை ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். வாவ், மெடிக்கல் மிராக், வெரி நைஸ். சூப்பர். அதிலா எல்லாத்துட்டையும் திறமை உண்டு, அதை மக்களுக்கு வெளியே கொண்டு வரத்தான் ஆள் இல்லை. வாழ்த்துக்கள் மாமா, சூப்பர் மாமா. இந்த பாட்டு காடிங்களேன். காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை, பாடட்டா. கை தட்டலாம். சூப்பர் சூப்பர்.
இதே திரைப்படத்திலே இசையமைக்கின்ற பொழுது எத்தனை இசைக்கலைஞர்கள் போராடி இந்த பாட்டை வெற்றிகரமாக கொண்டு வந்திருப்பார்கள் திரையிலே. ஆனால் இப்பாடலை ஒரு நாடக கலைஞன் நான் தனியாக வாசிக்க முடியும் என்பதை நிரூபித்து விட்டார் பலவாத்திய கலைஞர். இதுதான் பெரிய கலைஞர். வாழ்த்துக்கள் மாமா. இங்கே சிறந்த முறையிலே குழந்தை போல் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் பெரியாஸ்பத்திரியில் பிறக்கும் பொழுது நாளைக்கு பிறந்துவிடும், நாளை கழித்து பிறந்துவிடும் என்று நாட்கள் நீடிக்கொண்டே போனதனால்தான் இவர் பேர் நீலகண்டன். அது இல்லை, அவன் சட்டியை கிட்டியை கலட்டி உதற சொல்லுப்பா, எறும்பு கடிச்சு பிடிச்சா இல்லை வேற என்னம்மாடா, என்னடா இங்கேப்பா தெரியலையப்பா. என்ன பூ? மல்லிகைப்பூ. தம்பி கொஞ்சம் 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 என் தம்பி எனக்காக இப்போ வந்து வர சொல்லிடுறேன். அது வந்து இங்கே புழக்கிற பொலம் தெரியாது உனக்கு. அதோட உனக்கு முனி அடிச்சு நீ வீட்டுக்கு போகலன்னா என்னன்னு கேள்றா. இந்த தண்டி இருக்காடா குளுமை மாதிரி. இப்போ போய் உடம்பை குறைக்க சொல்லிட்டு இது கொடுத்துட்டு வந்திருக்கேன், சொட்டு லாங். வாட் இஸ் யுவர் நேம்? வேற என்ன? பாடுற பாட்டுக்கு தாளம் போடுவியா? ஏதோ ஏதோ தான் கேட்கலையா? ஏதோ இல்லை, நீ என்னமோ ஏதோன்னு ஏன் அப்படி பார்க்குற? பாட்டு தான் மூத்தவரே. ஏதோ தம்பி நீ சிரிக்காதடா, சிரிப்பு வருதுடா. வாழ்த்துக்கள். முடிவு சொந்த முடியாப்பா. அகரம் ஏஎன்கே ராமலட்சுமணே நெல் அறுவடை இயந்திரம் சார்பாக ரூபாய் 501. நன்றி. கரெக்டா போடு. எத்தனுண்டு முத்தத்தில் இஷ்டம் இருக்கா? பஜனை அடி மாதிரி தெரியுது என்ன? காத்திருந்து காத்திருந்து கலங்கு அதுல வராதுடா, நான் அவனை சொன்ன கள்ளங்கள் போகுதடி. நீ வேணா வீட்டுக்கு போ. பொழுதன்னைக்கு வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாக்கணைசான்னு போட்டுருக்க. கரெக்டா போடுறா? இப்போ போடணும் கரெக்டா. கணேசா ஏ கணபதிகன் பஜனைக்கு போடுறவனா? பொங்கல் கிண்டட்டு பொங்கலா மண்டபம் இல்லையா? ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை இங்கே வந்திருக்கும் டான்ஸை நான் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய சொந்த அக்கா. எல்லாத்தையும் பேசிட்டு அக்காங்கிறான் பாரு. தம்பி அந்த பிள்ளை பற்றியே எந்திரிச்சிச்சு காட்டி கொடுத்துடாத. என்னுடைய அக்காள் பெருங்கொண்ட ஒரு லகுடு முண்டை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன பேசினாலும் மேடையில் வந்து பேசினா நீ வீர தமிழச்சி. உள்ள அவ்வளோ தூரத்துக்கு ஒரு டீ குடிக்க போகிறேன், காலை தூக்குறாப்பா, இந்த போய் பார்க்க போறீங்களா? அது இப்போ மடக்கிருச்சு உடனே ஒரு வச்சு. என் அன்பு அக்காள் கலக்கி உடம்பு ஒரு காரணம் இல்லை என்று நிரூபித்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அக்கா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இல்லை அது மாதிரி யாருமே நின்று நடனம் ஆட முடியாது. உண்மையிலே எங்கள் அக்கா ஒரு வீர தமிழச்சி. திருச்சி எக்ஸ்பிரஸ் பக்காடி லெமன் 1848 அந்த மாதிரி சரக்கு அடித்த ஆளுகளே எங்கள் அக்காவுக்கு பிடிக்காது. திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி பிஜி. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, பிள்ளை வளைச்சு பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கொட்டக மேடையை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட் டூனுமார் 1, என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்.
ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 127 கிலோ எடை, 3 அடி உயரம், மடுவுகள் 5.5 கிலோ. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணுக்கு இந்த சின்ன பயலும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இந்நாடகம் மட்டும் கிடையாது, அனைத்து சுப நிகழ்ச்சிக்கும் இப்பகுதியிலே செல்லப்பிள்ளையாக திகழ்ந்து வரக்கூடிய எங்களது தரிக்கொம்பன் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் சுமதி ஆடியோஸ். ஒரு காணங்களே கேட்கலாமா? அண்ணன் பாடவா? பாடுகிறேன். சுமதி மைசட்டி இதுதாங்க தரிக்கொம்பன் கிராமம் சொந்த ஊருங்க. ஏய் சுமதி, எங்க சுமதி மைசட் பட்டி தொட்டி ஒழிக்குது, ஊரெல்லாம் உங்க பேருங்க, அதுக்கு சுமதி மைசட்டு இதுதாங்க. தரிக்கொம்பன் கிராமம் சொந்த ஊருங்க, எங்க சுமதி மைசட் வாழ்க வளமுடன், எங்க சுமதி மைசட் வளர்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகவருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் விவேகானந்தா இளைஞர் நற்பணி மன்றம் தரிக்கும்பன். அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்து காலையிலே யாரும் நாடகம் பார்க்கவில்லை என்று வேதனைப்பட்டாலும் அவர்கள் கைபேசிக்கு அனுப்பிவிடக்கூடிய 3 ஜாம்பவான்கள். 1 ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து சிறுவனாக இருந்தாலும் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவனத்தைச் சேர்ந்த தம்பி பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி சிவகங்கை யூடியூப் சேனல் தினா யூடியூப் சேனல் தம்பி செல்லப்பாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆய் வருதாடா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த வாத்தியார் பெருந்தகை. அவர் அன்று பிள்ளையார் சொல்லி போட்டு அப்பாடத்தை எழுதாவிட்டால் இந்த கோமாளி உலகத்துக்கு தெரிந்திருக்க மாட்டேன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெரும். கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும், சத்தியத்தை தின காத்து வரும், அந்த சாமி தரும் பல 100 வரும், மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா, மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா, நல்ல வந்தா இவன் வண்ண வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா, நல்ல வந்தா இவன் வண்ண வந்தா நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா, நாடெல்லாம் வெல்ல வந்தா, அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்காக அன்றே அவர் உண்மையை நினைத்து எழுதிய பாடல். இங்கே இருக்கிற ஆண்கள் பூராமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். பசின்னு நம்மளே போய் இவங்கள்ட்ட போய் கையேந்துவோம் யார்ட்டையாவது, அவங்க சோறு ஓடுவாப்பா, இவ பூராமே கடவுள் தான்டா, இவங்கெல்லாம் கேப்டன் தான். போயிட்டு வரேன், பொம்பளை இழுத்துட்டு வரேன்ப்பா, அப்போ அத்தாச்சி வர போகிறாப்பா, பல்ல விளக்கிக்க. பட் உனக்கு 18 படிய விட்டு வாப்பா, இதான் பாட்டு. எங்க பாபா கீழே நிக்க விட்டு போப்பா கர்ப்பப்பா, 18 படிய விட்டு வாப்பா, நீ 18 படிய விட்டு வாப்பா, எங்க பாவங்களை போக்கி விட்டு போப்பா கருப்பா, 18 படிய விட்டு வாப்பா, எங்க பாவங்களை நிக்க விட்டு போப்பா கர்ப்பப்பா, 18 படிய விட்டு வாப்பா,
உன் தங்கச்சி யாராக்கத்தானே குட்டி வாப்பா உன் தங்கச்சி ஏறாக்கத்தானே குட்டி வாப்பா இன்னைக்கு பிள்ளார் கோயில இருந்தனால சாமி நான் அழைக்கலாம்ப்பா 18 படிய விட்டு வாப்பா நம்ம பாவங்களை நீக்கி விட்டு போப்பா கருப்பப்பா கல்லிஜரி காலி முனியமாப்பா நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேப்பா என் ஸ்டூடெண்ட்டுகள் ரொம்ப நேரம் காத்து கிடக்காயப்பா 18 படிய விட்டு பாப்பா